பிரதமர் மோடி தமிழகத்துக்கு 3 நாள் பயணமாக கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலிருந்து தனி விமானத்தில் நேற்று மாலை 4:52 மணிக்கு சென்னை பழைய விமான நிலையம் வந்தார். அங்கு தமிழக அமைச்சர்கள், தமிழக எம்பிக்கள் மற்றும் சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் பிரதமரை வரவேற்றனர். இதேபோன்று முன்னாள் முதல்வர் OPS, பாஜக நிர்வாகிகள் H. ராஜா, வானதி ஸ்ரீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், நயினார் நாகேந்திரன், தமாக தலைவர் வாசன், IJK தலைவர் பாரிவேந்தர், புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம் உள்ளிட்டோரும் பிரதமர் மோடியை வரவேற்றனர். வரவேற்புக்கு பிறகு தனி ஹெலிகாப்டரில் INS அடையாறு புறப்பட்டு சென்று அங்கிருந்து கார் மூலம் நேப்பியர் பாலம், சிவானந்தா சாலை, பல்லவன் இல்லம் சாலை, சென்ட்ரல் ரயில் நிலையம் வழியாக நேரு உள் விளையாட்டு அரங்குக்கு வந்தார். வழியெங்கும் பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு மலர் தூவி உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். வழியில் ஆங்காங்கே கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதை பிரதமர் மோடி ரசித்து பார்த்து கொண்டே வந்தார். பிரதமர் மோடிக்காக பல்லாயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து 13வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் சென்னை நேரு விளையாட்டு உள்ளரங்கில் நேற்று தொடங்கிய நிகழ்ச்சிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து பேசும்போது, இந்திய விளையாட்டுத்துறையை 2024ஆம் ஆண்டை தொடங்குவதற்கு இது ஒரு சரியான வழியாகும் என்றும், இங்கு கூடியிருக்கும் இளைஞர்களும் இளம் இந்தியாவை, புதிய இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர் என்றும், இவர்களுடைய ஆற்றல் மற்றும் உற்சாகம் விளையாட்டுத்துறையில் இந்தியாவை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கை ஒளியை விளையாட்டு வீரர்களிடையே ஏற்படுத்தினார். நாடு முழுவதிலிருந்தும் வந்திருக்கும் வீரர்களை பார்க்கும்போது ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் உண்மையான உணர்வை வெளிப்படுத்துவதாக பெருமிதம் கொண்டார். தொடர்ந்து அவர் தமிழகத்தின் இதமான வரவேற்பு, அழகான தமிழ்மொழி, அதன் கலாச்சாரம் ஆகியவற்றால் இங்கு வந்திருக்கும் வீரர்கள் தங்கள் சொந்த நாட்டில் இருப்பதை போன்றே உணர்வீர்கள் என்று வீரர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டினார். இந்திய சாம்பியன்களை உருவாக்குவதில் தமிழகம் தனி இடம் பிடிக்கிறது என்று தமிழகத்தின் வீரர்களின் ஆற்றலை மேம்படுத்தினார். தொடர்ந்து விளையாட்டு உலகில் இந்தியாவை ஒரு தலைசிறந்த நாடாக பார்க்க விரும்புவதாகவும், அதற்கு வீரர்களின் திறமையும் பங்களிப்பும் முக்கியமானது என்றும் எடுத்துரைத்தார். விளையாட்டு நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு ஆளுநர் மாளிகையில் ஓய்வெடுத்து பாஜக நிர்வாகிகளை சந்தித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அவர் இன்று ஸ்ரீரங்கத்தில் உள்ள அரங்கனை தரிசித்த பிறகு ராமேஸ்வரத்திலும் சாமி தரிசனம் செய்ய உள்ளார்.